குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு நிஃப்டி 50 அண்டு சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். இன்னிலேருந்து அந்த டேரிஃப் 50% நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்லி நம்ம கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிறது ஒரு 200 பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட ஹையஸ்ட்டு அந்த லோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது 24,531 அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 200 பாயிண்ட்டு மைனஸ். நம்ம நிஃப்டி 50 24,712 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்த்தா கூட ஒரு 190 பாயிண்ட்டுக்கிட்ட மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது இத்தனைக்கும் டாலரில் ட்ரேட் ஆகக்கூடிய கிஃப்ட் நிஃப்டியே அவ்வளோ இருக்குன்னா, நம்ம நிஃப்டி 50 நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது அதுக்கு கீழே எவ்வளோ ஓப்பன் ஆகும்னு தெரியல. இது நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைமுக்கான ஒரு நிலவரம். இது நான் போக போக இதோட ஏற்ற இறக்கம் மாறுபடலாம். இதுதான் அப்படின்னு பர்ஃபெக்டாக நான் சொல்லலை. நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு மணி இப்போ என்ன 12 இருக்குது. அதுக்கான நேரத்தில் நம்ம கிஃப்ட் நிஃப்டி இவ்வளோ மைனஸில் இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்கிறேன். இது நாளைக்கு ப்ளஸில் கூட ஆகலாம். ஏதாவது ட்ரம்ப்பு எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாருன்னா, ஆனால் அவர் பண்ணுவாரான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா ஊடகத்திலலாம் சில நியூஸ் வருது. டொனால்ட் ட்ரம்ப் கால் பண்ணியிருக்க, ஆனால் நம்ம மோடி எடுக்கலை அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. டிவியில் நம்ம தமிழ் டிவி நியூஸ்லேயே வந்துடுச்சு, பாலிமர்லலாம். நானே அதை பார்த்தேன். ஏன்னா அது நேற்றே ஒரு யூரோப் செய்தியில் வந்திருந்தது. நம்ம கண் கூட பார்க்காம காதால் கேட்காம எந்த செய்தியும் நம்ப முடியாது. ஆனால் நம்ம எல்லா டிவிலையும் நியூஸ் சேனலில் எல்லாத்தையுமே அதை போட்டாங்க இன்றைக்கி. அதனால் அது கன்ஃபார்மாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த கடுப்பு அந்த ஆளுக்கு கண்டிப்பாக இருக்கும், ட்ரம்ப்புக்கு. நமக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் என்ன நிலவரத்தில் நம்ம நிஃப்டி 50 ஓப்பன் ஆகுதுன்னே தெரியும், எவ்வளோ பாயிண்டில் அப்படின்னு. நான் ஏறத்தாழ ஒரு 200 பாயிண்ட்டுக்கு டவுனில் வச்சு ஓப்பன் ஆனால் என்ன மாதிரி இருக்கும், அதுக்கு சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி நான் இந்த ஆடியோவை பதிவு பண்ணுறேன். ஏன்னா இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி 250 பாயிண்ட்டு டவுனில் இருக்குது. ஸோ அதுலேருந்து கணக்கு பண்ணால் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் ஆகும்னா 24,546. இந்த 24,546 ஓப்பன் ஆக போதா இல்லை 24,456 ஓப்பன் ஆக போதான்னு தெரியல. ஆனால் இதுதான் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கரெக்டான சப்போர்ட்டு. ஏன்னா அது பேரிஷ் ட்ரெண்டில் தான் ஓப்பனே ஆக போகுது. மார்க்கெட்டோட பேர் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து எல்லாம். ஸோ அங்கே தான் அது ஓப்பனே ஆக போகுது. இந்த 200 பாயிண்ட்டு மைனஸில் ஓப்பன் ஆனால் மட்டும்தான். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம டிஐஸு இவங்க உடனே 9:15 ஓப்பன் ஆகிற கேண்டில் மடன்னு ஒரு க்ரீன் கேண்டிலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் தான் அவங்களால ப்ரெஷர் பண்ணி மேலே கொஞ்சம் ஏற்றின்னு போய் வைக்க முடியும். அந்த கேண்டில் அவன் இறக்கிறதுக்கே எப்படியும் மதியானம் ஒரு மணி ஆகிடும். அந்த லெவலில் மறுபடியும் கீழே வர்றதுக்கு எப்படியும் மார்க்கெட்டு டவுனில் தான் முடிப்பானுங்க. பெரிய டவுனில் போகிறத நம்ம டிஐஸ் ஸ்டார்டிங் அந்த 9:15 கேண்டிலே ஒரு பெரிய புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் தோணுது. ஏன்னா அதிகப்படியான நிகழ்ச்சி சம்பவம் எல்லாம் இந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு கேண்டில் மிகப்பெரிய புல்லிஷ் கேண்டிலாக தான் வந்திருக்கு. நீங்கள் எந்த ஒரு ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு 200-150 பாயிண்ட்டுக்கு ஏறி தான் முடியும். அதுக்கப்புறம் அந்த கேண்டில் மறுபடியும் அந்த டவுனை வர்றதுக்கு ஒரு 12:30-1 ஆக்கிடுவாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு இப்படி தான் நடக்க போகுது. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்கிறேன். இது இப்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் 98% இப்படி தான் நடக்கும். ஸோ
இதுதான் அதுக்கான சப்போர்ட்டு. 24,546, 24,486. அதுக்கும் கீழே பேரிஷ் போச்சுன்னா 24,340. ஸோ இப்போவே நான் வந்து ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட்டை டவுனில் சொல்லிட்டேன் சப்போர்ட் லெவலை. 400 பாயிண்ட்டு நிஃப்டி ஒரு நாளில் இறங்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இறங்காது. ஆனால் நாளைக்கு இருக்கிற நியூஸு அதோட இம்பேக்ட்டு பெரிய நியூஸு, அதனால் அது இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாகவே 400 பாயிண்ட்லேயே டவுன்லேயே இருக்குன்னு கேட்டால் அது இருக்காது. அங்கேருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி தான் எனக்கும் தோணுது. ஆனால் மார்க்கெட்டை 100% நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டா நாளைக்கே நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேனே. எல்லா காசையும் ஆப்ஷனில் போட்டு இப்படி தான் போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சால் நானே ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன். ஸோ அப்படியெல்லாம் யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு உத்தியோக இந்த 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 லெவல்லேருந்து இந்த லெவல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானம் தானே கண்டி. பர்ஃபெக்ஷன் அப்படின்றது மார்க்கெட்டில் யாராலையுமே சொல்ல முடியாது. இது இங்கேருந்து தான் சப்போர்ட் எடுக்கும்னு யாருக்கு தெரியும். ஆனால் அதுக்கான ஒரு எல்லை கூட நம்ம வரையறுக்கிறோம். ஏன்னா நிஃப்டி 50 ஒரு 400 பாயிண்ட் இறங்குமா ஒரு நாளில் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்தான். இன்ட்ராடேயில் வேணுமா இறங்கலாம். ஆனால் 3:30 மணி வரையும் அந்த 400லேயே இருப்பானான்னு கேட்டால் அது டவுட்டு தான். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் டிஐஎஸ்லாம் நம்ம மார்க்கெட்டில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்கிறத விட அதிகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் மார்க்கெட் இறங்க விட மாட்டாங்க ஒரு 400 பாயிண்டெல்லாம் அப்படின்றது என் நம்பிக்கை. அவ்வளோதான். நாளைக்கு நிஃப்டி 50க்கு ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறதுக்கே என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இருக்கிற 24,712 அவன் கேப் அப் ஓப்பன் ஆவானா அப்படின்றது அதுவே ஒரு கேள்விக்குறி தான். நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகுது ஒரு 200 பாயிண்ட்டு அப்படின்னு அங்கே நம்ம சொல்ல வரும்போது அது நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி, அதனால் மார்க்கெட்டோட ரெசிஸ்டண்ட்டை என்னால் கணிக்க முடியல. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஒரு மிராக்கல் நடந்து மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 24,854. இந்த 24,854லாம் 100% டவுட்டு தான் வர்றதுக்கு. அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு ரெசிஸ்டண்ட் மட்டும்தான் நான் சொல்கிறேன், 24,854. இதுவும் ஒரு கேப் அப்பில் வந்தால் இந்த ரெசிஸ்டண்ட்டை போயிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. இந்த ட்ரம்ப்போட 50% வரி. அதனால் அது சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டாக்கும் கண்டிப்பாக இறங்கும், பெரிய லெவலில் இறங்கும். அப்போ மார்க்கெட்டு கண்டிப்பாக கீழே தான் விழும். அதனால் நிஃப்டி 50க்கு இந்த ஒரு ரெசிஸ்டண்ட் மட்டுமே நாளைக்கு போதுமானது. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம்னா அந்த சென்செக்ஸ் பார்த்தா கூட அதுவும் பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா நிஃப்டி 50யே ஒரு 200 பாயிண்ட் விழுந்தா இவன்லாம் 700-800 பாயிண்ட்டு அசால்ட்டாக விழுந்துருவான். நிஃப்டி 50 எவ்வளோ மைனஸ் வருதோ அதில் ஒரு 4 மடங்கு அவன் அதிகமாக விழுவான். அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 80,311 நிஃப்டி சென்செக்ஸுக்கு. இந்த 80,311 உடைச்சானா இங்கே தான் அது சப்போர்ட் எடுக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எவ்வளோ பாயிண்டில் அது கீழே டவுன் ஆகும்னு நமக்கு தெரியல. நான் ஒரு 600 பாயிண்ட்டு 500 பாயிண்ட்டுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு சப்போர்ட் சொல்கிறேன், 80,311. எப்போ நான் ஒரு 400 பாயிண்ட்டு கீழே 450 பாயிண்ட்டு கீழே தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கும் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 80,038 தான் அதுக்கு சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை தான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் போய் மேலே வந்துட்டுருக்கான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா 800 பாயிண்ட்டு கீழே நான் சொல்கிறேன் சென்செக்ஸ்க்கு. இல்லை அதுக்கும் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா 79,810. இதுதான் அதுக்கான கடைசி ஒரு சப்போர்ட். இதுக்கு மேலெல்லாம் அவன் கீழே போவான்றது எனக்கு டவுட் வரல. ஏன்னா ஆல்ரெடி இப்போவே ஒரு 1,100 பாயிண்ட்டுக்கிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த சப்போர்ட்டு
79,810 ஒரு 1100 பாயிண்ட் கீழே தான் இருக்குது. ஆனால் இவன் கண்டிப்பாக 1100 எல்லாம் இல்லை, 2000 போவான் இவன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸு, இவனை நம்பவே முடியாது. எனக்கு இவனை பற்றி நல்லா தெரியும். இவன் கொடூரமானவன். ஆப்ஷன் பையரெல்லாம் கழுத்தை அறுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான் இந்த சென்செக்ஸ். அதனால் நாளைக்கு எல்லாம் இதில் நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கான ரெசிஸ்டண்ட்டு அதே கதை தான். ரெசிஸ்டன்ட் சொல்லலாமா வேணாவான்ற ஒரு டவுட் இருக்குது. சரி, ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 81,081. அது அந்த கேப்பு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ரெசிஸ்டண்ட்டுன்னு ஒன்று சொல்லியே ஆகணும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 81,081. இதுக்கு மேலெல்லாம் போகாது. ஸோ இங்கே போனால் கூட அது அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் நாளைக்கு இண்டெக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நான் அந்த 200 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகுதுன்றது நான் இப்போ ட்ரேட் பண்ணுற, அதாவது ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இருக்குது. இதில் ஏற்றத்தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக வரும். அது ஏற்றம் மேலே இருக்கா இல்லை இன்னும் கீழே ஃபர்தராக டவுன் ஆகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக டவுன் சைடில் ஓப்பன் ஆகுன்றது 100% உறுதி. அது எவ்வளோல ஓப்பன் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு தெரியணும். நாம் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு 9 மணிலேருந்து 9:10க்குள்ளே அதோட எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுனுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 9:15க்கு மேலே அது ட்ரேட் ஆகிறத பொறுத்து இருக்குது மார்க்கெட்டோட நிலமை. நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நாளைக்கு நிஃப்டி 50 மந்த்லி எக்ஸ்பைரி. அடிக்கடிக்கு நம்ம கேட்போமே ஒரு வெலாட்டிலிட்டியே இல்லைன்னு, அது நாளைக்கு காட்டுவான்னு நினைக்கிறேன். இந்த 2 மாதத்துக்கு சேர்த்து பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திக்கலாம். பாய் பாய்.